ச்சே, என்ன வாழ்க்கடா இது. ஏன் என்னாச்சு? இல்லை மச்சான், காலைல எந்திரிக்கிறோம், ரன்னிங் போகிறோம், குளிக்கிறோம், ஆஃபீஸ் போகிறோம், மறுபடியும் காலைல எந்திரிக்கிறோம், குளிக்கிறோம், ஆஃபீஸ் போகிறோம். இந்த ரோலிங்கான கொடுமையாக இல்லை. ஏன் இப்போ அதனால என்ன ப்ராப்ளம்? இல்லை மச்சான், நம்ம என்ன தான் சம்பாரிச்சாலும் பால், மளிகை கடை, பேப்பர் போகிறவங்கலேருந்து நம்ம கட்டுற வண்டி டியூ, இந்த மெடிக்கல் செலவு வரைக்கும் அதுக்கே போயிடுது. ச்சே, நம்ம அடுத்தவங்களுக்காக வாழ்கிற மாதிரியே இருக்குது. நமக்காக நம்ம என்னைக்கிட்டே வாழ்கிறோம் மச்சான். ஃபீல் பண்ணாத, இதுக்கெல்லாம் ஈஸியான ஒரு ஐடியா இருக்கு, சொல்லவா? சொல்லு மச்சான். இன்சூரன்ஸ் போட்டிருக்கியா? போட்டிருக்கேன். பேசாமல் வெஸ்தா குடிச்சிட்டு செத்துரு. உன் ஃபேமிலிக்கு பல்காக ஒரு அமௌண்ட் போகும், உன் பிரச்சனையே சால்வ் ஆயிரும். ஓகேவா? ஏய், நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிருக்கேன்? போட. டேய் மச்சான், கோவப்படாத. வாழ்க்கைங்கிறது ரொம்ப ஈஸியானது, அதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தாலே போதும். நீ தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காத. ஓகேடா, எனக்கு டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு டார்கெட் மீட்டிங் இருக்கு, நான் வரேன். பாய். ஓகே. பார்த்து என்னாச்சுப்பா? பார்த்து விளையாடக்கூடாதா? போ போ. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். என் பேர் ரமேஷ். சரி. உங்களை இந்த பார்க்கில் டைம் பார்த்துருக்கேன், ஆனால் உடற்பயிற்சி பண்ணி பார்த்ததே இல்லைங்க ஐயா. சரி. வர்றீங்க, பெஞ்சிலே அமைதியாக உட்காந்துருக்கீங்க, ஆனால் எப்படிங்க உடம்பு மட்டும் ஒரு ஃபிட்னஸாக வச்சுருக்கீங்க? தம்பி, நான் இந்த பார்க்க வர்றது உடற்பயிற்சிக்காக வரதில்லை தம்பி. இங்கே இருக்கிற இயற்கை மரங்கள், தாவரங்கள், அதுலேருந்து வர காற்றை சுவாசிக்கிறதுக்காக வரேன். மேலும் நான் இயற்கை உணவுகளை சாப்பிட்டுட்டு இருக்கேன். நான் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன், அதனால தான் நான் இன்னும் ஆரோக்கியமாக இருக்கேன் தம்பி. ஐயா, விவசாயம்லாம் சரிங்கய்யா. இந்த இயற்கை உணவுன்னு சொன்னீங்களே, அதெல்லாம் என்ன இருக்குல்ல ஐயா? ஏன் தம்பி அப்படி சொல்கிறீங்க? இயற்கை உணவை விரும்பி சாப்பிட்ற வரைக்கும் அதுக்கு அழிவே இல்லை. நம்ம தான் அதை தேடி போகிறது. எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஆனால் அந்த இயற்கை உணவை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேங்கய்யா. உங்கள் நம்பர் கொடுங்கய்யா, நான் கால் பண்ணுறேன். 98819022. நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். ரொம்ப நன்றிங்கய்யா, உங்களை சந்தித்தில் ரொம்ப சந்தோஷம். நான் கண்டிப்பாக கால் பண்ணுறேன்யா. வாமச்சி. அண்ணா ஒரு டீனா. அப்புறம் மச்சான், மீட்டிங்லாம் எப்படி போச்சு? வழக்கம் போல தான், மந்த்லி டார்கெட் முடிக்கலாம் நானுங்க. அப்படி இப்படி நானுங்க இந்த கதையில் வாங்கி அந்த கதையில் விட்டு வந்துட்டேன். எதுக்கு ஃபோன் பண்ணேன்? இல்லை மச்சான், நம்ம தினமும் ஜாகிங் போவோம்ல. ஆமாம். ஒரு பெரியவர் உட்காந்துருப்பார்ல வீட்டில் பெஞ்சில். ஆமாம் சொல்லு. இன்னைக்கு நான் பார்த்தேன் மச்சான். என்ன சொன்னார்? அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த இயற்கை உணவுலாம் உடம்புக்கு ஆரோக்கியமானது, அதை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, அதெல்லாம் சொல்கிற பற்றிலாம் அவனுக்கு தெரியுமா? ஆமாம். என்ன மச்சான் சொல்கிற? மச்சான், அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு முனிவர் மாதிரிலாம் நம்மளால வாழ முடியாது. நம்மெல்லாம் கேஎஃப்சி, பீஸா, பர்கர்னு இப்படி ஸ்டைலாக போயிடணும். சரியா? என்ன மச்சான், இயற்கை உணவு நல்லதுன்னு சொல்கிற, ஆனால் நீ சொல்கிற ஐட்டம் பூரா வந்து கொழுப்பு உணவாகவே இருக்கு. என்ன அது சொல்லு. மச்சான், இங்கே எல்லாருக்குமே எல்லா விஷயமும் நல்லா தெரியும். யாருக்கும் இங்கே தெரியாமலாம் இல்லை. இப்போ வெளிநாட்டு குளிர்பானத்தை வாங்கி குடிக்கூடாதுன்னு சொல்கிறோம். எவனும் வாங்கி குடிக்காமல் இருக்காங்களா என்ன? இல்லை ஒயின் ஷாப்பில் தான் மது நாட்டுக்கேடு வீட்டுக்கேடுன்னு எழுதி போட்டிருக்காங்க, யாரும் வாங்காமல் இருக்காங்களா என்ன? மால்லையே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே எந்த கொடுத்தாலும் நம்மளால் க்யூவில் நின்று வாங்குவானுங்க. இதே தரமான பொருள் நாட்டு மருந்து கடையில் இருக்குன்னு சொன்னால் எவனாவது போய் வாங்கி சாப்பிடுவானா? இந்த மாதிரி பிரச்சனை எவ்வளோ வேணாலும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஏன்
இன்னைக்கு டார்கெட் மீட்டிங்களோட என்ன சொன்னாங்க, எத்தனை டாக்டரை பார்த்தீங்க, எவ்வளோ மாத்திரை விற்றீங்க அப்படின்னு தான் கேட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே மனுஷங்களுக்கு நிறைய வியாதி இருக்குதுன்னு அர்த்தம். எல்லாமே பிஸ்னஸ் தான், ஓகேவா? ஏன் இந்த சிகரெட்டு குடிச்சா உடம்பு கெடுதல் எனக்கு நல்லா தெரியும், குடிக்கலையா? எல்லாம் அப்படித்தான். முடிதா நீ திருந்து, இங்கே யாரையும் திருத்தவெல்லாம் முடியாது, புரியுதா? சரி மச்சான், டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன், ஃபோன் பண்ணுறேன், ஓகேவா? வாங்க சார். வணக்கம்மா, உள்ள பார்க்கலாமா? பாருங்க சார். நன்றிம்மா, வாங்க. தம்பி, இது பேர் கம்பஞ்சோறுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப நன்றிங்க. நீங்களும் தான் வாரத்தில் 2 பேரை கூட்டிகிட்டு வரீங்க. இந்த உணவு சாப்பிடு, அந்த உணவு சாப்பிடு, உடம்புக்கு எந்த வியாதியும் வராதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் யாரும் கேட்டபாடு இல்லையே. நீங்கள் சொல்கிறது சரிதான் மேடம். யாரும் கேட்கலங்கிறதுக்காக வேண்டி நல்ல விஷயங்களை சொல்லாமல் இருக்க முடியுமா? சொல்லி தான் ஆகணும். வரேன் மேடம். ஹலோ சார். சார், வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க. இந்தாங்க சார் பழம். இதெல்லாம் பரவாயில்ல, இருக்கட்டும் சார். சார், என்ன சொல்கிறேன்னு தெரில சார். நீங்கள் சொன்ன இயற்கை உணவுலாம் எடுத்துக்கிட்டேன். எங்கள் குடும்பத்தில் அப்பா அம்மாவுக்கு மட்டும் மருந்து செலவு 6000 7,000 வரைக்கும் ஆகும் சார். ஆனால் இப்போ பாருங்கள், எங்கள் அம்மாவுக்கு பிபி நார்மல், எங்கள் அப்பாவுக்கு சுகர் கொலஸ்ட்ரால் நார்மல், எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்காங்க சார். இதெல்லாம் பார்க்கும்போது நானும் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தக்கூடாதா அப்படின்னு தோணுது சார். என்ன பண்ணுறது, சென்னையிலே பிறந்த வளர்ந்தால அதோட அருமை நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, நீங்கள் கேட்டீங்க, நான் சொன்னேன். என்ன சார் இவ்வளோ சாதாரணம் சொல்லிட்டீங்க? எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா சார் அது? உங்களை பார்த்ததுக்கப்புறம் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன் சார். விவசாய உணவை சாப்பிட்ட எல்லாருமே 100லேருந்து 110 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக வாழ்ந்து செத்து போயிருக்காங்க சார். ஆனால் இந்த கால ஜென்ரேஷன் 50-60 வயசுலேயே பல வேலையிலும் செத்து போயிடறாங்க சார். கடவுள் நம்மளை இந்த உலகத்தில் படித்ததே எதுக்கு அப்படின்னா சந்தோஷமாக வாழ்ந்து போகிறது தான் சார். ஆனால் பாருங்கள், காலத்தின் சூழல் காரணமாக பல தப்பு நடக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். இந்த காலத்துல எல்லாம் வைத்தியருங்க நம்மளை காப்பாற்றுறதுக்காக வைத்தியம் பண்ணாங்க. இப்போ இருக்கிற டாக்டருங்கெல்லாம் அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்காக வைத்தியம் பார்க்குறாங்க. இப்படி எவ்வளவோ சொல்லிட்டு போகலாம் தம்பி. உங்களுக்கு எப்போ என்ன உதவினாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க சார். நான் மறுபடி சந்திக்கணும். என்ன உங்கள் பையன் மாதிரி நினச்சிக்கோங்க சார். தம்பி, ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? சொல்லுங்க ஐயா. என் பேத்தியை பார்க்கணும். முன்னாடியெல்லாம் ஸ்கூலில் லஞ்ச் பிரேக்கில் பார்த்துட்டு வந்துடுவேன். இப்போ ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க, அதனால பார்க்க முடியல. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு தம்பி. என் மகனுக்கும் மருமகளுக்கும் தெரியாமல் பார்க்கணும். அதனால என் பேத்தியை பார்க்கணும். இங்கே தான் கேகேனரில் இருக்காங்க. உங்களால் உதவி பண்ண முடியுமா தம்பி? என்ன சார் சொல்கிறீங்க? உங்கள் பேத்திங்கிறீங்க, ஸ்கூலில் போய் பார்ப்பேன்றீங்க. இப்போ என்னென்னா உங்கள் மகனுக்கும் மருமகளுக்கும் தெரியாமல் போய் பார்ப்பேன்றீங்க. எனக்கு ஒன்றும் புரியல சார். இல்லைப்பா, நான் என் பையன் கூட தான் இருந்தேன்.
எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குங்க. இனியும் என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. ஊர்ல இருக்க உங்க அப்பா நிலத்தை வித்து தான் இந்த பிளாட் வாங்கணும் இல்லன்னா சொல்லல. அதுக்குன்னு இங்க வந்து தங்க சொன்னனா? என்ன பேசுற நீ? அவர் பாட்டுக்கு ஊர்ல விவசாயத்தை பார்த்துட்டு இருந்தாரு. நாம தானே எல்லா நிலத்தையும் விற்க சொன்னோம். வித்து நம்ம கிட்ட தானே கொடுத்தாரு. இப்ப அவர் கையில ஒண்ணுமே இல்லையே. அவரை போனா எங்க போவாரு? தெரியுதுல்ல ஒண்ணுமே இல்லன்னு. அப்ப என்ன பண்ணணும்? அமைதியா நான் வடிச்சு போட்டதை சாப்பிட்டுட்டு ஓரமா இருக்கணும். அதை விட்டுட்டு ராகில தோசை சுட்டு கொடுமா, கம்ப மாவுல கூழ் காய்ச்சி கொடுமான்னு என்ன போட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது. ஏன் பிள்ளை என்ன சாப்பிடணும்னு அவர் என்ன சொல்றது? அவளுக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்க கூடாதுன்னு எனக்கு தெரியாதா? அவகிட்ட என்னென்னமோ சொல்றாரு. அவ வந்து என்கிட்ட என்னென்னமோ கேக்குறா. அவ கேக்குற ஃபுட்ட பார்த்ததும் கிடையாது கேட்டதும் கிடையாது. என்ன சொல்றதுன்னே தெரியல. நேத்து சில்லி பரோட்டா சிக்கன் வாங்கி நம்ம அனுவுக்கு சாப்பிட கொடுத்துட்டு பக்கத்துல மீனாக்க வீடு வரைக்கும் போயிருந்தேன். இவர் என்ன பண்ணார் தெரியுமா? நம்ம அனு சிக்கன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இது பூச்சி இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு கையில இருக்கிறத தட்டி விட்டுருக்காரு. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம. இதெல்லாம் என்னால இனிமே பாத்துட்டு இருக்க முடியாது. தயவு செய்து அவரை ஏதாவது முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விட்டுருங்க. இல்லாட்டி நான் அனு கூட்டிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். நீங்க உங்க அப்பா கூட களியும் கம்பல்சோரி தின்னுட்டு இங்கே இருங்க. சார் என்ன சார் சொல்கிறீங்க? இவ்வளோ மன கஷ்டத்துலேயும் என் கூட சந்தோஷமாக சிரித்து பேசிட்டு இருக்கீங்க. உங்கள் பேத்தியை பார்க்குறது நான் உதவி பண்ணுறேன் சார். ரொம்ப சந்தோஷம் தம்பி. நான் அனுபவம் பார்க்குறது அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிய வேண்டாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் உடம்பு பார்த்துங்க. போயிட்டு வரேன் சார். அம்மா யாரும்மா வந்திருக்காங்க? தெரியலையம்மா. அப்பா பாக்குறாங்கல்ல, பாக்கட்டும். வணக்கம் சார். என் பேர் ரமேஷ். ஹோண்டா ஷோரூமில் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணுறேன். சொல்லுங்க. உங்கள் பேர் மதன் தானே? ஆமா. உள்ளே வரலாமா? வாங்க. உட்காருங்க. ஹலோ. ஹலோ மேடம். வாங்க. உங்களை இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்லையே. சொல்லுங்க. நான் உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு. பார்க்கு ஜாகிங் போகும்போது தான் எனக்கு ஒரு பழக்கம். நான் இங்கே வந்ததே உங்கள் அப்பா பற்றி பேசுதான். என்னடா நம்ம விஷயத்தில் ஒரு 3ஆவது மாதம் பேசுகிறானேன்னு தவறாக எடுத்துக்காதீங்க. நான் முதல்ல உங்கள் அப்பா ஒரு 10 நிமிஷம் தான் பார்த்து பேசியிருப்பேன். ஆனால் அது மூலிமா நான் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் அப்பா ஒரு பொக்கிஷன் மாதிரி. பொக்கிஷன்றது பாதுகாக்கப்பட வேண்டியது. ஆனால் நீங்கள் அதை எப்படி தெருவில் தூக்கி போட்டிங்கன்னு எனக்கு தெரியல. நாம் எப்போ கல்யாணம் பண்ணுறோமோ அப்போவே எல்லா முடிவும் எடுக்கிற அதிகாரம் நமக்கு வந்துடுது. அதனாலே மேக்சிமம் நம்ம சில தவறான முடிவுகளை எடுத்துடுறோம். அப்படி எடுத்த முடிவில் ஒன்று தான் நீங்கள் உங்கள் அப்பாவை தனியாக அனுப்புனது. நான் உங்களை குத்தம் சொல்ல மட்டும் தவறாக எடுத்துக்காதீங்க. தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, பக்கத்தில் இருந்தால் அதோட அருமை தெரியாது, தூரத்தில் இருந்தால் தான் அதோட அருமை தெரியும். மதன் அவங்க அப்பா கூடவே இருந்தவர். நீங்கள் தான் தூரத்துலேருந்து வந்தவங்க. நீங்கள் தான் அவரோட அருமையை தெரிஞ்சிட்ருக்கணும். ஆனால் நீங்களே அவரை தூரமாக அனுப்பிச்சிட்டிங்க. நாம் எப்படி ஒழுக்கமாக வாழணும், என்ன சாப்பிடணும், நல்லது கெட்டது எல்லாத்தையும் அனுபவ ரீதியாக தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு சொல்கிறது அவங்க மட்டும்தான். ஆனால் அவங்க எதிர்பார்க்குற சின்ன சின்ன ஆசையை கூட நம்ம நிறைவேற்றுறதில்ல. எப்படி பார்த்தாலும் சுயநலன்ற வட்டத்துக்குள்ளே நாம் போயிடுறோம். அவர் என்ன சொன்னார்? தப்பான உணவை சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிருந்தானே சொன்னார். வேற எதுவும் தப்பாக சொல்லலையே. என்னைக்கு கடவுள் மனுஷனை படைச்சாரோ அன்னைக்கே இயற்கையான உணவையும் படைச்சார். அந்த உணவை சரியாக எடுத்துக்காம பேஷன்ன்ற உலகத்துக்குள்ளே போய் கண்டதை சாப்பிட்டு அது மூலமாக பல வியாதிகளை வர வச்சு நம்மளோட அழிவை நாமளே தேடி போயிட்டுருக்கோம். இது எங்கே போய் முடியும்னு தெரில. தாத்தா தாத்தா அம்மா தாத்தாவை காணோம். அங்க இருக்காரு பாருமா. ஐ தாத்தா இங்க இருக்காரு. வாங்க தாத்தா வீட்டுக்கு போலாம்.
தப்பு பண்ணுறது சின்னவங்களோட இயல்பு, மன்னிக்கிறது பெரியவங்க இயல்பு. என்னை மன்னிச்சிருங்க மாமா. வாங்க வீட்டுக்கு போகலாம்.